ஆன்மீக ஐதீகங்கள். பூதநெல் திருவிழா. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பூதநெல் திருவிழா தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். உலக உயிர்களை படைத்து அதனை காத்தருள் புரியும் பரம்பொருளான சிவபெருமானின் எத்தனையோ திருவிளையாடல்களை அறிந்திருப்போம். அந்த வகையில் சுந்தரருக்காக இறைவன் நெல்மணிகளை மலையாக குவிக்கச் செய்து ஓர் அற்புத திருவிளையாடல் நிகழ்த்தியுள்ளார். இத்திருவிழா கூறும் புராதான நிகழ்வு பற்றி தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். முன்னொரு சமயம் சுந்தரமூர்த்திகள் சுவாமியும் பறவை நாச்சியாரும் திருமணம் முடிந்து திருவாரூரில் தங்கி அத்தல இறைவனை தொடர்ந்து வணங்கி வந்தனர். அப்போது திருவாரூருக்கு அருகில் குண்டையூர் கிழார் என்ற அடியார் சுந்தரர் மேல் கொண்ட அன்பால் சுந்தரருக்கும் அடியார்களுக்கும் உணவிட சென்னல், அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அனுப்பி சிவத்தொண்டு புரிந்து வந்தார். ஒரு சமயம் அவ்வூரில் மழை இல்லாமல் நிலவிய பஞ்சத்தால் கிழார் உணவுப் பொருட்களை சுந்தரருக்கு அனுப்ப முடியாமல் உண்ணாது வருந்தி துயில் கொண்டாராம். கிழாரின் கனவில் தோன்றிய இறைவன் ஆரூரனுக்காக உனக்கு நெல் தந்தோம் என்று கூறி அருள்கிறார். கண் விழித்த கிழார் சுந்தரரிடம் நடந்ததை விளக்குகிறார். பின்னர் குண்டையூர் சென்ற சுந்தரர் நெல் குவியலை கண்டு வியந்து திருவாரூருக்கு கொண்டு செல்ல இயலாததை உணர்ந்து திருக்கோளிலி கோயில் சென்று நீள நினைத்து அடியேன் என்ற தேவார பதிகம் பாடி வேண்ட இன்றிரவு பூதகணங்களை கொண்டு நெல்மணிகளை திருவாரூரில் சேர்ப்பிப்போம் என்று இறைவன் அசரீரி கேட்டதாம். அதுபோலவே அன்றிரவு பூதகணங்கள் நெல்மலைகளை திருவாரூர் கொண்டு சேர்த்தனவாம். பொழுது புலர்ந்ததும் இதனை கண்ட சுந்தரரும் பொதுமக்களும் வியந்து நிற்க பறவை நாச்சியார் அவரவர் வீட்டு வாயிலில் உள்ள நெல்மலைகளை அவரவர் எடுத்துச் செல்லலாம் என்று அறிவிக்க அனைவரும் இறைவனின் கருணையையும் சுந்தரர் பறவை நாச்சியாரின் பேரன்பையும் போற்றி புகழ்ந்தனராம். இந்த தெய்வீக நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் திருவாரூரில் அருள்பாலிக்கும் தியாகராஜ சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழாவின் துவக்கமாக பூதநெல் திருவிழா எனும் நெல் மகோற்சவ பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அப்போது பஞ்சமூர்த்திகள் திருக்குவளையில் திருவீதி உலா காண்கின்றனர். மேலும் குண்டையூர் சிவாலயத்தில் சுந்தரருக்காக கிழார் நெல்லளந்து அளித்த இடத்தில் நெல்லளந்த மேடை உள்ளது. அங்கு ஆண்டுதோறும் மாசிமக நட்சத்திரத்தின் மறுநாள் திருக்குவளை சிவாலயத்தில் இருந்து சுந்தரரின் திருவுருவம் எடுத்துச் செல்லப்பட்டு அவர் முன்பு அம்மேடையில் நெல்லளந்து அளிக்கும் திருவிழா நடைபெறும். பின்னர் பூதகணங்களை போன்று வேடமிட்டவர்கள் மேலத்தாளங்கள் இசைக்க நடனமாடியபடி நெல்லை சுமந்தபடி திருவாரூரில் உள்ள சுந்தரர் பறவை நாச்சியாரின் திருமாளிகைக்கு கொண்டு சேர்க்கும் ஐதீக நிகழ்வும் வெகு விமர்சையாக நடைபெறும். நேயர்களே, இறைவன் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக ஐதீகம். பூதநெல் திருவிழா போன்ற தெய்வீக நிகழ்வினை காண்போருக்கு உணவு பஞ்சம் ஏற்படாது என்றும் செல்வம் நிலைத்திருக்கும் என்பதும் நம்பிக்கை என்பதால் நாமும் பூதநெல் திருவிழா எனும் நெல் மகோற்சவத்தை கண்ணார கண்டு மனதார பிரார்த்தனை செய்வோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். பூதநெல் திருவிழா.